யாருக்கும் எந்த விதமான துன்பமும் வரலை அப்படின்னா அது நல்ல முறையான ஒரு ஆசையா அது இருக்கும். இதுவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அது ஆசையே கிடையாது. இதை வள்ளலார் 3 இன்பங்கள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வரியில சொல்லுவாங்க. முதல் இன்பம் நோயற்ற உடல், இரண்டாவது இன்பம் கவலையற்ற மனம், மூன்றாவது இன்பம் பிறருக்கு ஒத்து உதவியும் வாழ்வது அப்படின்னு. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அது ஒரு ஆசைங்கிறது தான் நம்ம இங்க சொல்ல வரோம். அதுலேயே வள்ளலார் மிக அழகா அதை இன்பமா சொல்லி மற்றவங்களுக்கு ஒத்தி உதவி வாழ்றது கூட ஒரு நல்ல இன்பமான விஷயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம எதையுமே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அது ஆசையாவே இருக்கலாம், தேவை இல்லை அப்படிங்கிறதுல தான் அது இருக்கு. இதைதான் திருமூலர் ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருப்பாங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு.